ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வா, இன்றைக்கி ஃபுல்லாக வீக்காக தான். ஸோ 2 days நம்மளோட வீக்காக தான். ஸோ 7:30க்கு சேஞ்ச் பண்ணுறது போதும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல் சீன்ஸும் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம டீமுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி எபிசோட் ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு. ஸோ எல்லா மொமெண்ட்ஸும் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லா மொமெண்ட்ஸுமே. ஸோ எப்போயுமே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒன்றா இருந்தாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் குறுக்க அந்த கௌஷிக் வந்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி, அங்கே ஒரு மாமி குறுக்க வந்தாங்க, இங்கே நர்ஸு குறுக்க வந்துட்டாங்க. அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லா விஷயமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ளே. அதுவும் நிவின் கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா, நான் எப்படியும் காவேரி விஜய் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க. பட் அப்போ விஜய் கிட்ட அது ரியாக்ஷனை பார்க்கணும். ஒரு கோவம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கூட என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே காவிரி தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம விஜய் இப்போவே வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. பட் காவிரி அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. இது நம்ம எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக காவிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெண்ணிலாவோட விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க, சந்தோஷமாக நம்ம வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே தான் நம்ம அப்படி போய் கொடுத்துருந்தோம். ஸோ அதே தான் இங்கே எபிசோடுமே நடந்திருக்கு. ஸோ அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இதுவும் ஓகே தான். அவங்களும் சீன்ஸ் மூவ் பண்ணணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. ஸோ அப்படியே கண்லேருந்து தாரையாக தண்ணியாக ஊற்றிட்டு இருக்கு நம்ம விஜய்க்கு. அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அந்த ஃபீலிங் 2 பேருமே ரொம்ப அழகாக நடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ விஜய் நீங்கள் நான் அழுவக்கூடாது, எனக்கு நீங்கள் அழுதாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அந்த பழத்தை பிரித்து விட்டது, அதாவது நம்ம சின்ன பிள்ளைல அதாவது நம்ம சின்ன வயசு மெமரிஸும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அவ்வளோ சின்ன அழகான மொமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நீ என்கிட்ட சொல்லலை, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த மாதிரி நான் விட்டுருப்பேனா, சாப்பிடாம உனக்கு வச்சிருப்பேனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு. ஸோ இந்த அழகான மொமெண்ட்டை நீ என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள அந்த அழகான கான்வர்சேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் அது எப்படி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கோர்வையாக எபிசோட் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொமெண்ட்ஸும் அப்படியே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வீக்காக ஃபேனாக எந்த சீன்ஸுமே எந்த ஒரு பிட்டு ஒரு செகண்ட் கூட நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ஸ் பார்த்தீங்களா? பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அண்ட் ஃபீலிங்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி இன்னைக்கு வீக்காக ஃபேன்ஸும் இன்றைக்கும் ஃபுல் ஹாப்பி தான். பிகாஸ் ஃபுல் எபிசோட்ஸ் வீக்காக நேற்றுக்கு இன்றைக்கி டபுள் டமாக்கா தான். ஸோ நாளைக்கும் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம், அவங்க ஃபார்ம் ஹவுஸ் போக போகிறாங்க நாளைக்கு எபிசோடில். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறது உங்களோட என்ஜாய்மெண்ட் சீன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.